இந்த ரெண்டு பொருளை வச்சு தான் இந்த ஹேர் ஆயிலை நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். வாங்க இந்த ஹேர் ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த ஹேர் ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு பொடியை இந்தியாவில் ஆராய்ச்சி செஞ்சு இந்த பொடியினால் முடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீளமாக அடர்த்தியாக கருகருன்னு வளரும் அப்படின்னு இந்திய ஆராய்ச்சியில் நிரூபிச்சிருக்காங்க. இந்த ஒரு பொடியை வச்சு நம்ம செய்கிற ஹேர் ஆயில் நம்மளுடைய ஹேரை க்ரோத் பண்ணி நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்குன்னு நிரூபிச்சிருக்காங்க. அந்த நிரூபிக்கப்பட்ட ஹேர் ஆயிலில் நம்ம ஒரு பொடியை சேர்க்க போகிறோம். அதோட இன்னொரு பொருளும் நம்ம சேர்க்க போகிறோங்க. இந்த ரெண்டு பொருளை வச்சு தான் இந்த ஹேர் ஆயிலை நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். வாங்க இந்த ஹேர் ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் தேங்காய் எண்ணெய் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் தேங்காய் எண்ணெய் விளக்கெண்ணெய் ரெண்டுமே கூட சேர்த்துக்கலாங்க. பாதி பாதியாக சேர்த்துக்கலாம். நான் வந்து வெறும் தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்க போகிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 ml தேங்காய் எண்ணெய் நான் எடுத்துக்கிறேங்க. இப்போ இந்த தேங்காய் எண்ணெயில நம்ம சேர்க்கக்கூடிய அந்த பொடி பார்த்தீங்க அப்படின்னா கரிசலாங்கண்ணி பொடிங்க. இந்த கரிசலாங்கண்ணி பொடியை இந்த ஹேர் ஆயில சேர்த்து நம்ம ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்மளுடைய முடி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கருகருன்னு வளருங்க. இப்போ ஒரு 2-3 டீஸ்பூன் அளவு நம்ம இதை சேர்த்துக்கலாம். இந்த ஹேர் ஆயிலில் சேர்த்துருக்கிற இந்த கரிசலாங்கண்ணி பொடியை பற்றி இந்திய ஆராய்ச்சி கூட்டத்தில் வந்து நிரூபிச்சிருக்காங்க. இந்த ஆயில் இதில் செய்கிற ஆயில் வந்து பெஸ்ட்டாக இருக்குன்னு. அது எப்படி அப்படின்னா எலிகளுக்கு வந்து அதை பயன்படுத்தியிருக்காங்க. ஒரு குரூப் ஆஃப் எலிகளுக்கு கரிசலாங்கண்ணியில் செய்த ஆயிலை வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. அதோட முடியெல்லாம் ஷேவ் பண்ணிட்டு அப்ளை பண்ணியிருக்காங்க. இன்னொரு குரூப் ஆஃப் எலிகளுக்கு அதே மாதிரி ஷேவ் பண்ணிட்டு மினாக்சிடில் அப்படின்ற ஒரு இதை வந்து தடவி விட்டுருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாசத்துல மினாக்சிடில் வந்து தடவின எலிகளோட growth வந்து கம்மியாக இருந்திருக்கு. அதே கரிசலாங்கண்ணி ஆயிலோட எலிகளுக்கு வந்து முடி வந்து ஜாஸ்தியாக இருந்திருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதை கொடுக்கறத நிப்பாட்டிட்டு விட்டுருக்காங்க. ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா மினாக்சிடில் வளர்ந்த முடி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொட்ட ஆரம்பிச்சிருக்கு. பட்டு நம்ம கரிசலாங்கண்ணி பொடியில் செய்த ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா அதை தடவுன எலிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முடி வந்து கொட்டவும் இல்லை, அதே மாதிரி வளர்ந்துக்கிட்டே இருந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு ஆராய்ச்சியில் வந்து கரிசலாங்கண்ணியோட பயனை வந்து நிரூபிச்சிருக்காங்க. அந்த கரிசலாங்கண்ணியை வச்சு தான் இந்த ஹேர் ஆயில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். இதோட வந்து ஒரு பொருள் சேர்க்க போகிறோம். அதுவும் ரொம்ப முக்கியமான பொருள் தான். இதை வந்து ஆதிவாசி ஹேர் ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க வந்து இந்த பொருளை சேர்த்து தான் அவங்க வந்து இந்த ஹேர் ஆயில் அவங்க ப்ரிப்பேர் பண்ணுற ஹேர் ஆயிலை செய்கிறாங்க. அது என்ன பொருள் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஸ்டவ்ல வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம காய்ச்ச ஆரம்பிக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இந்த ஹேர் ஆயிலை காய்ச்ச போகிறோங்க. இப்போ மீடியம் ஃப்ளேம் வச்ச உடனே இந்த மாதிரி நுர வர ஆரம்பிக்கும். அப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து நல்லா ஃப்ளேமை வந்து கம்மி பண்ணிடுங்க. சிம்மில் வச்சுட்டு நல்லா சிம்மில் வச்சதுக்கு அப்புறமா இதில் நம்ம வந்து பசும்பால் சேர்க்க போகிறோங்க. பசும்பாலை சேர்த்து இந்த ஹேர் ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணும்போது அதோடைய ரிசல்ட் வந்து இன்னுமே செம்மையாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு 50 ml பசும்பால் ஊற்றினா போதும். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ இதில் இருக்கிற சொடசொடப்பெல்லாம் அடங்கணும். பசும்பாலை தண்ணி ஊற்றாம நீங்க சேர்த்துக்கணுங்க. இந்த கரிசலாங்கண்ணியோட நம்ம பசும்பாலை சேர்த்து செய்யும் போது அதோட ரிசல்ட் வந்து நம்மளுக்கு 100% கிடைக்கும். இதுல இன்னொரு பொருள் நான் சேர்க்க போறேங்க. பட் இது வந்து ஆப்ஷனல் தான், இருக்கிறதுனால நான் சேர்த்துக்கிறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா பீர்க்கங்காய் தோல், அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இந்த பீர்க்கங்காய் தோலும் நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே உதவி பண்ணுங்க. அதையும் நம்ம இதை சேர்த்துக்கலாம். இந்த சொடசொடப்பெல்லாம் அடங்கணும். இப்போ மீடியம் ஃப்ளேம்ல மறுபடியும் வச்சுக்கலாம். சிம்மில் இருந்து மீடியம் ஃப்ளேமுக்கு மாத்திருங்க. மாத்திட்டு சொடசொடப்பெல்லாம் அடங்குற வரைக்கும் நம்ம இந்த ஹேர் ஆயிலை வந்து காய்ச்சிக்கலாம். பால் எல்லாமே நல்லா ஆயிலோட மிங்கிள் ஆகி நல்லா சுண்டணும். அது வரைக்குமே நம்ம வச்சுக்கலாங்க. இந்த ஹேர் ஆயிலை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணிட்டு வரும்பொழுது நம்மளுடைய ஹேர் க்ரோத் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். காடு மாதிரி முடி வளருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கருகருன்னு முடி வளரும். கரிசலாங்கண்ணியுடைய தன்மையே பார்த்தீங்கன்னா முடியை நல்லா கருகருன்னு வச்சிருக்கோம். இதை வந்து பார்த்தீங்கன்னா 40 வயசுல நரமுடி வரப்போகுது அப்படின்னா அது அப்படியே நல்லா தள்ளி போடுங்க. ரெகுலராக சின்ன வயசுலேருந்தே நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரும்போது உங்களுடைய ஹேர் க்ரோத் வந்து செம்மையாக இருக்கும். வெள்ளை முடி அப்படின்ற பேச்சுக்கே இடம் இல்லாமல் இருக்குங்க. அந்த அளவுக்கு இந்த ஹேர் ஆயிலில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. பாருங்க, மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு நான் பண்ணிட்டு இருக்கேன். இந்த கலக்காம விட்டீங்க அப்படின்னா பொடி போய் அடியில் தங்கிடும். கரிசலாங்கண்ணி பொடி உங்களுக்கு கரிசலாங்கண்ணி இலை கிடச்சின்னா ரொம்பவே சூப்பருங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரிஜினலாக அப்படியே இருக்கும். நம்ம பொடி வாங்கி கலக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சில நாட்டு மருந்து கடையில் வந்து ஏமாத்திடுவாங்க. அதனால நம்ம வந்து கரிசலாங்கண்ணி இலை கிடச்சிச்சின்னா ரொம்பவே பெஸ்ட்டான ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நல்லா வந்து பால் நல்லா சுண்டணுங்க. இந்த 1 டம்ளர் பாலும் நம்ம ஊற்றின 150 ml தேங்காய் எண்ணெயும் சேர்ந்து நல்லா வந்து சுண்டி எடுக்கணும். நல்லா சுண்ட சுண்ட கொண்டு வரணும்.
பாருங்க அந்த இதெல்லாம் நல்லா கருகருன்னு ஆயிட்டு வருது பாருங்க நம்ம போட்ட கரிசலாங்கண்ணி பொடி. இப்போ பாருங்க மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கு. இந்த சொடசடப்பெல்லாம் ஃபுல்லாகவே அடங்கிட்டு இருக்கு பாருங்க. கொஞ்சம் நேரத்துலேயே அந்த சொடசடப்பெல்லாம் அடங்கிரும். நம்ம பால் ஊற்றுனதுனால இவ்வளோ நேரம் நல்லா சொடசொடப்பாக இருக்குது. அதே மாதிரி நம்ம போட்ட அந்த பீர்க்கங்காயோட தோல் வந்து நல்லா முறுமுறுன்னு ஆயிடணுங்க. அதில் இருக்கிற சத்துக்கள் எல்லாமே இந்த ஹேர் ஆயிலில் வந்து இறங்கிடும். இந்த பீர்க்கங்காய் தோலில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குங்க. இது ஹேர் க்ரோத்துக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த பீர்க்கங்காவை மட்டுமே வச்சு ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணுறாங்க. அது வந்து நம்மளுடைய கொட்டத்தலையில் கூட முடி வளரும் அப்படின்றாங்க. அதை வந்து வேறு மெத்தடில் வந்து ப்ரிப்பேர் பண்ணி காமிக்கிறாங்க. இப்போ பாருங்கள் நல்லா சொடசொடப்பெல்லாம் அடங்கிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் நல்லா முறுமுறுன்னு ஆயிடுச்சு. அவ்வளோதான், நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறட்டும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இந்த ஹேர் ஆயிலை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்க நல்லா ஆறிடுச்சு. ஆறுனதுக்கு அப்புறமா நான் அப்படியே ஒரு 4 hours விட்டுட்டேன். அப்படியே இரும்பு கடாயிலே இருக்கட்டும்னு விட்டாச்சு. பாருங்க எப்படி கருகருன்னு நம்மளுக்கு ஆயில் கிடைச்சிருக்கு. இந்த ஹேர் ஆயில் நம்மளுடைய முடியை வந்து நல்லா கருகருன்னு மாத்திருங்க. இது தொடர்ந்து ஒரு 3 மாசம் நீங்க வந்து அப்ளை பண்ணி பாருங்க. உங்களுக்கு செம்மையா ரிசல்ட் கிடைக்குங்க. 3 மாசத்துக்கு அப்புறம் நீங்க ஹேர் அப்ளை பண்றதை நிப்பாட்டினாலுமே உங்களுக்கு முடி கொட்டவே கொட்டாதுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஆராய்ச்சி செஞ்சு கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பொருளை வச்சு நம்ம இந்த ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணிருக்கோங்க. 100 முடிகள் கொட்டுனாலும் கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. அப்படியே ஸ்டாப் பண்ணிருங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஹேர் ஆயில் தான் இன்னைக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். இந்த ஹேர் ஆயிலை நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க. இப்ப நம்ம இதை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டி வச்சு நம்ம வடிகட்டிக்கலாம். பாருங்க இவ்வளவு கலர் பாருங்க, கருகரு நம்மளுக்கு ஹேர் ஆயில் கிடைச்சிருக்கு. நல்லா பிரஸ் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஆயிலுமே கீழே இறங்கிடும். பாருங்க நம்மளுக்கு சூப்பரான ஹேர் ஆயில் கிடைச்சிருக்கு. இந்த ஹேர் ஆயிலை நீங்க எல்லாம் வடிகட்டினதுக்கு அப்புறமா ஒரு பாட்டில்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருங்க. இதை வந்து நீங்க எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, ரெகுலரா நீங்க ஹேர் ஆயில் அப்ளை பண்றதா இருந்தாலும் நீங்க ரெகுலரா அப்ளை பண்ணிட்டு நல்லா தலைவாரிக்கலாம். இல்ல எனக்கு வந்து ஆயில் வைக்கிற பழக்கம் இல்லை அப்படின்றவங்க இதை அட்லீஸ்ட் வாரத்துக்கு 2 முறையாவது நம்ம தலை குளிப்போம் இல்லையா, அப்ப அதுக்கு முன்னாடி ஒரு 2 hours முன்னாடி இதை வந்து நல்லா அப்ளை பண்ணிட்டு சொதம்பா அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணிட்டு அப்படியே விட்டுடுங்க. ஒரு 2 hours அப்புறமா நீங்க நல்லா ஷாம்போ இல்லை கையை போட்டு நல்லா ஹேர் வாஷ் பண்ணிடுங்க. நல்லா கொஞ்ச நேரம் மசாஜ் பண்ணணும். ஆயில் அப்ளை பண்ணிட்டு கொஞ்ச நேரம் மசாஜ் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா ஸ்டோக் எல்லாம் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்க ஹேர் வாஷ் பண்ணிட்டு பாருங்க, உங்களோட முடி வந்து நல்லா ஷைனிங்கா இருக்கும். அதே மாதிரி முடி நல்லா சாஃப்டா மாற ஆரம்பிக்குங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஹேர் ஆயில் தான் இன்னைக்கு நம்ம பார்த்திருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 100 முடிகள் கொட்டிட்டு இருக்கு அப்படின்னாலும் கவலைப்பட வேணாங்க. அப்படியே ஸ்டாப் ஆயிடும் ஹேர் ஃபால் வந்து. ஸோ இதை ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நம்மளுடைய சேனலை லைக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.